Welcome students. This class we have to see Biot-Savart law. In year 1819, two scientists, Jean-Baptiste Biot and Felix Savart, discovered what are the factors does the magnetic field depend, and also arrived a mathematical expression for the magnetic field. According to them, this law is true for any shape of the conductor. See the Biot-Savart law. See the diagram. So in this we have to consider a conductor as shown in the figure. So in this the current is passing from positive to negative of battery, and consider a small length of the conductor, that is a dl vector. இப்போ ஜென்ரலாக நம்ம கரண்ட் அப்படின்னா ஸ்கேலர்னு சொல்கிறோம், லென்த் அப்படின்னாலும் ஸ்கேலர் குவான்டிட்டின்னு தான் சொல்கிறோம். ஏன் இங்கே வந்து டிஎல்லுக்கு வெக்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தி கரண்ட் இஸ் பாசிங் த்ரூ தி ஸ்மால் போர்ஷன் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் அந்த இடத்த கரண்ட்டு போகிறதுனால நான் இங்கே லென்த்து வந்து டிஎல்னு சொல்லாமல் டிஎல் வெக்டர்னு சொல்லணும். இங்கே டிஎல் வெக்டர் அப்படிங்கிறது லென்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அதர்வைஸ் வி கேன் சே கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு அதில் நம்ம கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம், அதில் ஒரு ஸ்மால் போர்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்மால் போர்ஷனில் கரண்ட்டு போகிறதுனால என்னாகும், நமக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிற பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா, கன்சிடர் தி பாயிண்ட் P. The point is at a distance small or from the midpoint of the element length dl vector. ஸோ இப்போ இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆர் கேப் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறத மென்ஷன் பண்ணுறது தான் ஆர் கேப். ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற ஒரு லெட்டர்ஸும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம். அடுத்து அக்கார்டிங் டு திஸ் Biot-Savart, இவங்க ரெண்டு பேர்த்தோட கான்செப்ட் படி அந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கணும். அதாவது ஏற்கனவே ஓஎஸ்டெட் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, ஜஸ்ட் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு எ கரண்ட் கேரிங் ஒயர், அது மட்டும்தான் அவரோட கான்செப்ட். பட் இவங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 டேர்ம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ என்னென்ன டேர்ம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கரண்ட்டு. நம்ம அந்த கண்டக்டர் வழியாக எவ்வளோ கரண்ட்டு பாஸ் பண்ணுறோமோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் போகிற கரண்ட்டை வந்து குறைச்சிங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறையும். அண்ட் செகண்டு மேக்னிடியூட் ஆஃப் தி லென்த் எலமெண்ட் டிஎல் வெக்டார். நம்ம அந்த கரண்ட்டு போகிற லென்த் இருக்கு இல்லையா, அந்த கண்டக்டரோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணினாலும் எனக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேர்டு டைரக்ட்லி ஆஸ் சைன் ஆஃப் தி ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டிஎல் வெக்டார் அண்ட் ஆர் கேப். டிஎல் வெக்டருக்கும் ஆர் கேப்புக்கும் இடையில் இருக்கிற தீட்டாவை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும், அதுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் ஃபோர்த்து ஒன் இன்வர்ஸ்லி ஆஸ் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆர் பிட்வீன் த பாயிண்ட் P அண்ட் லென்த் எலமெண்ட் டிஎல் வெக்டார். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த 3 கேஸஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் இங்கே ஃபோர்த்து நம்ம சொல்லும்போது நம்ம எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கும் கரண்ட் எலமெண்ட்டுக்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இங்கே மீனிங் எப்படின்ட்டா, சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் வந்து அந்த கண்டக்டருக்கும் நியரஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் குறைஞ்சிட்டே வரும். சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, இந்த பாயிண்ட் இந்த இடத்து வர்றதுனால இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு சொல்லலாம், கூலும்ஸ் லா மாதிரி தான். இப்போ சொன்ன இந்த தனித்தனியாக சொன்ன 4 கான்செப்டும் ஒரே சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் எழுதும் போது எப்படி கொடுக்குறோம், டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா. பாருங்கள், இங்கே கே அப்படிங்கிறது μ0 பை 4π. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ அது வெக்டர் குவான்டிட்டியாக இருக்கிறதுனால we can write in vector notation. Therefore the dB vector is equal to μ0 by 4π idl vector into r cap by r square. இந்த ஈக்குவேஷனை நல்லா கொஞ்சம் லெசன் பண்ணுங்கள். ஐடிஎல் வெக்டார் இன்டூ ஆர் கேப், இந்த கொடுத்துருக்க அந்த வெக்டர் சிம்பிள் அப்படிங்கிறது டிஎல்லுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், கரண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த டிஎல் அப்படிங்கிறத நான் வெக்டரில் சொல்லியாச்சு. இன்டூ ஆர் கேப் அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்கன்னா, மேலே பாருங்கள் அந்த டிபி அப்படிங்கிறது சைன் தீட்டாவில் இருக்குது.
சைன் தீட்டா அப்படிங்கிறது எப்போ வரும்? க்ராஸ் ப்ராடக்டில் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே சைன் தீட்டா வந்ததுனால க்ராஸ், அது இன்ட்டுன்னு சொல்லாமல் பெட்டராக எப்படி சொல்லலாம்? ஐடிஎல் வெக்டார் க்ராஸ் ஆர் வெக்டார் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்த ஆர் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். தட் மீன்ஸ் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் யூனிட் அண்ட் இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது திஸ் ஆர் கேப். சரியா? இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாருங்கள் அந்த டயக்ராமில் டிஎல் வெக்டரோட டைரக்ஷனுக்கும் நம்ம அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோம் இல்லையா, பிங்கிற பாயிண்ட்டு, அந்த டைரக்ஷனோட ஆர் கேப், ஏன்னா அந்த டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதே இந்த ஆர் கேப்பு தான். ஸோ டிஎல் வெக்டருக்கும் ஆர் கேப்புக்கும் பெர்பெண்டிகுலராக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரியா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் டிபி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் ஐடியல் வெக்டார் அண்ட் ஆர் கேப். எப்படி இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா, கொடுத்துருக்குற அந்த ஃபிகர் பாருங்கள் 3.31. ஜஸ்ட் நம்மளோட ரைட் ஹேண்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு, இங்கே தம்ப் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பேஸில் பிங்கிற பாயிண்டில் ஃபைனலாக ப்ரொடியூஸ் ஆன ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதனோட டைரக்ஷன் எது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கோம்? ஆர் கேப்புக்கும் அந்த கண்டக்டரில் போகிற கரண்ட்டோட டைரக்ஷன்ஸுக்கும் பெர்பெண்டிகுலர். ஆர் கேப் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம கன்சிடர் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆர் கேப். கண்டக்டரில் போகிற கரண்ட்டோட டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஐடிஎல் வெக்டர். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் பெர்பெண்டிகுலராக டிபியோட டைரக்ஷன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஷேப் ஆஃப் கண்டக்டர் எடுத்தாலும் சரி, ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது இஸ் போத் த டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ த பர்டிகுலர் லென்த் ஆஃப் தி கரண்ட் எலமெண்ட். ஸோ இப்போ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் 3.34லேருந்து ஜஸ்ட் we can find out only the small amount of magnetic field due to the small length element. பட் நான் இந்த டோட்டல் லென்த் ஆஃப் தி கண்டக்டருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும்னா ஜஸ்ட் we have to integral this equation 3.34. அப்படி அதுக்கு இன்டெக்ரல் கொடுக்கும்பொழுது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். 3.35 இருக்குது. B vector is equal to integral of dB vector, which is equal to mu naught I by 4 pi integral of dl vector into r cap by r square. So where the integral is taken over the entire current distribution. நம்ம எடுத்துக்கிற அந்த கண்டக்டர் ஃபுல்லாக கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது B vector. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து சைன் தீட்டா அந்த கான்செப்ட் வந்ததுனால, அதாவது டிஎல்க்கும் ஆர் கேப்புக்கு இடையில் அந்த தீட்டாங்கிற டேர்ம் வந்ததுனால கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் சொல்லலாம். சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட்டு ஆன் தி கண்டக்டர்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதை விட்டு வெளியில் ஒரு பாயிண்ட்ஸ் போகாமல் கண்டக்டருக்கு மேலேயே ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி அந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது, நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிற பாயிண்ட் ஆன் தி கண்டக்டராக இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 0 ஆகிடும். Theta 0 means sin 0 0. So there is no magnetic field produced around the conductor. And second, நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட், considering the point P is perpendicular to the length element means we can get a maximum magnetic field. Maximum அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? dB vector is equal to mu naught by 4 pi idl by r squared into n cap. n cap அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். சரியா? பர்பெண்டிகுலர் டு போத், எதுக்கும் இடையிலனா ஐடியல் அண்ட் ஆர் கேப். சரியா? இதுக்கு இடையில் இருக்கிறது அந்த என் கேப் அப்படிங்கிற யூனிட் வெக்டார். அடுத்து இந்த யூனிட்டில் ஏற்கனவே சொன்னது போல தான் கரண்ட்டுனா ஸ்கேலர்னு சொல்கிறோம், லென்த்துனாலும் ஸ்கேலர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இங்கே மட்டும் ஐ இன்ட்டு டியில் சேர்த்து சொல்லும்போது கரண்ட் எலமெண்ட்டு ஆர் லென்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு ஸ்மால் போர்ஷனில் கரண்ட்டு போகிறது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் கரண்ட்டு போகிறதுனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் எலமெண்டல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஐ இன்ட்டு டிஎல் வெக்டார். அடுத்து இந்த பைட்ஸார்ட் லாவுக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் பார்த்த கூலம்ஸ் லாவுக்கு இடையில் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கும்போது அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுமே ஒபே இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. நீங்கள் கூலம்ஸ்லாம் எடுத்துட்டாலும் F is inversely proportional to r square னு சொல்கிறீங்க. பைட்ஸார்ட் எடுத்தாலும் dB வெக்டார் is inversely proportional to r square. அப்போ ரெண்டுமே இந்த இன்வர்ஸ்லேயே, அதாவது இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஒபே பண்ணுறதுனால இதோட ஃபீல்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு இருக்கும்.
அது எப்படி லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம்? இப்போ டிவைடில் வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் போடுறோம் இல்லையா? சப்போஸ் நீங்கள் ஆர் அப்படிங்கிறத ஒரு 5 மீட்டர் எடுத்தால் கூட ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 25ன்னு கிடைக்கும். அப்போ தட் மச் ஆஃப் டிஸ்டன்ஸ் வி கேன் கெட் திஸ் ஃபீல்டு அப்படின்னா இட்ஸ் மேபி அன் எலக்ட்ரிக் ஆர் அ மேக்னெட்டிக். அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு எனக்கு அந்த ஃபீல்டு கிடைக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா தே ஆர் அ லாங் ரேஞ்ச் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். செகண்டு, இந்த ரெண்டு ஃபீல்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு லாவுமே சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து ஒபே பண்ணும். அது எலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி அண்ட் மேக்னெட்டிக்காக இருந்தாலும் சரி. அப்படி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து ஒபே பண்ணும்போது எப்படி எடுத்துக்கிறோம்? லீனியர் வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக். அதுக்கு தான் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். E is directly proportional to Q and also B is directly proportional to I into DL. அப்போ இந்த மாதிரி டைரக்ட் அதாவது டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படிங்கிற சிம்பிள் வந்தாவே சப்போஸ் நம்ம இது ரெண்டுக்கு இடையில் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணால் கூட நமக்கு லீனியர் லைன் தான் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக்காக இருந்தாலும் மேக்னெட்டிக்காக இருந்தாலும் அதோட சோர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரெண்டும் சிமிலாரிட்டிஸ். அடுத்து கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மீன்ஸ் கூலம்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீன்ஸ் வைட்ஸாவெட். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு produced by a scalar source, that is an electric charge Q. E is proportional to Q தானே சொன்னோம். ஆனால் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது வெக்டார் சோர்ஸ் அப்படின்னா I into DL வெக்டார், that is a current element. அண்ட் செகண்ட் ஒன், அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்கேலார் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, செகண்டு வெக்டார் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் பாருங்கள், இட் இஸ் directed along the position vector joining the source and the point at which the field is calculated. நம்ம கூலம்ஸ் பார்க்கும்போது அந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனோட டைரக்ஷன்ஸில் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கிறது அந்த பாருங்கள், இட் இஸ் டைரக்டட் பர்பெண்டிகுலர் டு திஸ் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் அண்ட் தி கரண்ட் எலமெண்ட் ஐடிஎல் வெக்டர். ஐடிஎல் வெக்டருக்கும் ஆர் கேப்புக்கும் பெர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். அங்கே என்ன சொன்னோன்னா along the direction of the line joining between the two charges அப்படின்னு எடுத்தோம். அப்போ இந்த இடத்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அடுத்த தேர்டு, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆங்கிள். கூலம்ஸில் அப்படிங்கிறதுல தீட்டாலாம் எதுவும் கிடையாது, பட் இங்கே நம்ம ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை சொல்கிற கான்செப்ட். இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, the exponent of charge Q and exponent of electric field E is unity. அதாவது இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு E ப்ரப்போர்ஷனல் டு Qன்னு சொன்னாங்க இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது Q மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் நாட் டிபெண்ட் ஆன் தி ஹையர் ஆர்டர் ஆஃப் தி எக்ஸ்பனண்ட் ஆஃப் Q. Qவோட ஹையர் ஆர்டர்ஸை டிபெண்ட் பண்ண இல்லை. See the notes. The exponent of charge Q and exponent of electric field E is unity. Similarly, the exponent of current element IDL and exponent of magnetic field B is unity. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்கள், E is directly proportional to Q and also B is directly proportional to IDL. இந்த இடத்த Qவும் IDLும் எடுத்துக்கிற காசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம கிடைச்சிருக்க எஃபெக்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எதனால் கிடைச்சதுன்னா சார்ஜ்னால கிடைச்சது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் கிடைச்சதுன்னா எடுத்துக்கிட்ட கரண்ட் எலமெண்ட்னால கிடைச்சது. ஸோ இந்த இடத்த நம்ம கிடைச்சிருக்கிற காஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இங்கே கிடைச்சிருக்கிற எஃபெக்ட் அப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இட்ஸ் காசஸ். ரெண்டுமே, அதாவது எஃபெக்ட் அண்ட் காஸ் ரெண்டுமே லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நமக்கு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது does not depend the higher powers of Q. At the same time, the magnetic field also does not depend on the higher powers of that current elements. சரியா? அப்போ ரெண்டுமே ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறதா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கிற கான்செப்ட். அடுத்து, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட்டு. ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆனால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அடுத்து பார்க்குறோம். ஸோ இதுக்காக பாருங்கள், let y dash be an infinitely long straight conductor. நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாயிண்ட்டு y dash
அதில் I அப்படிங்கிறது ஸ்டடி கரண்ட். இப்போ இந்த கரண்ட்டை போகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எங்கே கேல்குலேட் பண்ணுறோன்னா ஏங்கிற டிஸ்டன்ஸில் பிங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி கரண்ட் எலமெண்ட் அதை கன்சிடர் பண்ணி அதனால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை இன்டெக்ரல் ஃபார்மை கொடுத்தோன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ண யூஸ் பண்ணுற ஃபார்முலா பைட்-சாவர்ட் ஃபார்முலா dB vector is equal to mu naught by 4 pi IDL sin theta by r square into n cap. இந்த ஈக்குவேஷனில் n cap அப்படின்றது யூனிட் வெக்டார் which points into the page at P. அதாவது அந்த Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா அந்த பேஜுக்கும் இன்வர்ட்ஸில் இருக்கும், பெர்பெண்டிகுலர் இன்வர்ட்ஸாக அதோட டைரக்ஷன் இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n cap. தீட்டா அப்படிங்கிறது angle between the current element IDL and the line joining DL and the point P. பாருங்கள் இந்த டயக்ராமில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கரண்ட் எலமெண்ட்டுங்கிறது AB. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், ஏபி அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து ஏன்ட்டும் மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து பி, கேபிட்டல் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தீட்டா அப்படிங்கிறது பாருங்கள், இந்த கரண்ட் எலமெண்ட்டும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே கேல்குலேட் பண்ணணுமோ அது ரெண்டுக்கும் அந்த லைனை ஜாயின் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் தீட்டா. சரியா? அடுத்து OPA, இந்த இடத்துல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிள் 5. தென் APC, கீழே பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ ஏபிசியோட ஆங்கிள் என்னென்னா D5. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஒரு கண்டக்டர் அதனோட மிட் பாயிண்ட்டு O, அதிலிருந்து நம்ம ஃபீல்டு கண்டுபிடிக்கிற பாயிண்ட்டு ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிற எண்டு இதுவும் பாயிண்ட் பியும் ஜாயின் பண்ணால் எனக்கு ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 5-1. அதே போல் எண்ட் ஆஃப் தி கண்டக்டர் இன் அப்வர்ட்ஸ் YPO, இது ரெண்டுக்கும் இடையில் ஃபார்ம் ஆகிற டோட்டல் ஆங்கிள் 5-2. சரியா? மிட் பாயிண்ட் ஆஃப் தி கண்டக்டர்லேருந்து எண்டு வரைக்கும் கீழே இருக்கிற ஆங்கிள் 5-1னும் எண்ட் ஆஃப் தி கண்டக்டர் மேலே அதிலிருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் 5-2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து இப்போ இந்த இடத்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணணும்னா கரண்ட் எலமெண்ட்டு ஏபின்னு சொன்னோம் இல்லையா, அதில் பாருங்கள் ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஆனால் மேலே இருக்கிற அந்த பிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் எலமெண்ட்டு அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், அந்த கரண்ட் எலமெண்ட் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா ட்ரா அ பர்பெண்டிகுலர் AC to BP. ஸோ இந்த பிபிக்கு ஏசிங்கிற ஒரு பெர்பெண்டிகுலரை ட்ரா பண்ணணும். அப்படி நீங்கள் அதை ட்ரா பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த லென்த்து வந்து ஈக்குவல் ஆகிடும். எப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஏபி அப்படிங்கிறது ஆருக்கு ஈக்குவல், அண்ட் தென் சிபி அப்படிங்கிறது மறுபடியும் இங்கே ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி அதிலிருந்து கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் ஏசி அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்கும். அந்த ஏசிங்கிறது என்னென்னு கேல்குலேட் பண்ணிட்டா ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? அப்போ அந்த ஏசி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா எடுக்கணும். அதே போல் இந்த சைடு இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதுலேயும் D5 அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில ஏசி காமனாக இருக்கிறதுனால அந்த ஏசியை கேல்குலேட் பண்ணால் ஃபீல்டு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுற ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு AC by AP. தென் AC இஸ் ஈக்குவல் டு AB சைன் தீட்டா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் AB அப்படிங்கிறது DLக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால AC இஸ் ஈக்குவல் டு DL சைன் தீட்டான்னு கிடைக்கும். அடுத்து இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த சைடு இருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் ஃபார்ம் ஆன ஆங்கிள் வந்து D5. ஸோ இந்த D5க்கு நீங்கள் சைன் வேல்யூ பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி சைன் D5 இஸ் ஈக்குவல் டு AC by AP. D5 வந்து ரொம்ப ஸ்மால் ஆங்கிளாக இருக்கிறதுனால சைன் D5 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு D5. ஸோ AC இஸ் ஈக்குவல் டு D5 இன்ட்டு ஏபின்னு கிடைக்கும். ஏபி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்மால் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால AC இஸ் ஈக்குவல் டு R_D5. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் AC தான், செகண்ட் ஈக்குவேஷனும் ACக்கு ஈக்குவல். இது ரெண்டும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகும், AC இஸ் ஈக்குவல் டு DL சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு R_D5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்த DL சைன் தீட்டாவுக்கு நமக்கு என்ன டேர்ம் கிடச்சிருக்குன்னா R_D5ன்னு கிடச்சிருக்கு. அதை வந்து இந்த பைட்-சாவர்ட்டில் எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும் பாருங்கள், DB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi I by R square
into r d phi into n cap. நியூமரேட்டரில் ஒரு ஆரும் டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு ஆரும் கேன்சல் ஆகிட்டா மியூ நாட் பை 4 பை ஐ டி ஃபை பை ஆர் இன்டூ என் கேப். அடுத்து ஃபை அப்படிங்கிற ஆங்கிள் எதுக்கு இடையில் இருக்குன்னா பிபி அண்ட் ஓபிக்கு இடையில் இருக்குது. ஸோ இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபிஏ, அதாவது கீழே ஃபை ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இல்லையா, ஓபிஏ, பியை வந்து ஏன்னு மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு இடையில் என்ன ஆங்கிள் இருக்குது பாருங்கள், ஃபை அப்படிங்கிற ஆங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம காஸ் ஃபை வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். அந்த காஸ் ஃபையை கேல்குலேட் பண்ணால் அதிலிருந்து ஆர் வந்து என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இங்கே காஸ் ஃபை எடுத்துக்கிறோம். So in this right angle triangle OPA, cos phi is equal to OP by BP. OP எதுக்கு ஈக்குவல், ஏவுக்கு ஈக்குவல், BP எதுக்கு ஈக்குவல்னா ஆர்க்கு ஈக்குவல். ஸோ இதிலிருந்து மேலே ஈக்குவேஷனுக்கு ஆர் தான் சப்ஸ்டியூஷன் வேணும். அதனால ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை காஸ் ஃபை. ஸோ இந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், ஈக்குவேஷன் டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை ஐ பை ஏ பை காஸ் ஃபை இன்டூ டி ஃபை என் கேப். டிவைடில் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போய் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபி வெக்டார் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் படி கிடைக்கும். சரியா? இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் எலமெண்ட்டு ஏபினால் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அடுத்து என்ன பண்ணணும், என்டையர் லென்த் ஆஃப் தி கண்டக்டர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷனை இன்டெக்ரல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேஷனை இன்டெக்ரல் பண்ணும்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் கீழே வந்து -φ1 இன்டெக்ரலோட லிமிட்டு மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே நீங்கள் அந்த போர்ஷன் எடுக்கிறதுனால அது வந்து நெகட்டிவாக இருக்கும். அந்த கண்டக்டரோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே அப்வர்டில் போகிறதுனால அது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ லிமிட் -φ1 to φ2 டிபி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த டிபி என்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அப்படியே அங்கே திரும்ப எழுதணும். இதில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது மியூ நாட் ஐ பை 4 பை ஏ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இன்டெக்ரலுக்கு அவுட் சைடில் எடுத்துகிட்டு காஸ் ஃபை மட்டும் இன்டெக்ரல் கொடுக்கணும். உங்களுக்கு காஸ் ஃபை இன்டெக்ரல் கொடுத்தா சைன் ஃபைன்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், மியூ நாட் ஐ பை 4 பை ஏ இன்டூ சைன் ஃபை. நம்ம கொடுத்த லிமிட் வந்து -φ1 to φ2 n கேப். அடுத்து என்ன பண்ணுறோம், φ1 and φ2 லிமிட் வந்து சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். அப்படி லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் φ1. லோயர் லிமிட்டு கொடுக்கும்போது ஃபார்முலாவுக்கே ஒரு மைனஸ் கொடுக்குறோம். ஸோ இங்கே லிமிட்டே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ சைன் φ1 ப்ளஸ் சைன் φ2 இன்டூ என் கேப். நாம் எடுத்துக்கிற கண்டக்டர் இன்ஃபினிட்லி லாங் கண்டக்டர், அதோட எண்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் φ1 அப்படிங்கிற அந்த கீழே கொடுத்துருக்குற ஆங்கிள், மேலே நாம் சொன்ன φ2, இது ரெண்டுமே லென்த் வந்து ரொம்ப லாங் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபை என்னாகும் அப்படின்னா 90ஆக மாறிடும். சரியா? ரெண்டு சைடும் இருக்கிற அந்த டோட்டல் ஆங்கிள் φ1 φ2 இது ரெண்டுமே 90 டிகிரிஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலே இருக்கிற ஈக்குவேஷன் φ1 ப்ளஸ் φ2 சைனில் வருது இல்லையா, சைன் 90 வந்து 1. அப்போது சைன் φ1 1 ப்ளஸ் சைன் φ2 அங்கேயும் 90 போடும்போது +1. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் கடைசி நமக்கு எப்படி கிடைக்குது, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2 பை ஏ இன்டூ என் கேப். ஸோ ஒரு கரண்ட்டு போகிற ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால் பிங்கிற பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னா அது வழியாக போகிற கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குறீங்களோ அந்த டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னால் கொடுத்துருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஓவராலாக சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் எடுத்து அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் இமேஜின் பண்ணி அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி என்னன்னு பார்க்குறோம். அந்த டிபி வேல்யூவை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்டெக்ரல் பண்ணோன்னா நமக்கு வந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இங்கே நம்ம எடுத்தது ஜஸ்ட்டு 3 ட்ரையாங்கிள் ஏபிசி, மேலே அந்த லெஃப்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள், D5 ஆங்கிள் இருக்கிற இடத்த எடுத்த ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டுலேயும் சைன் வேல்யூ எடுக்கணும். ஆரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஓபிஏ இந்த ட்ரையாங்கிளில் காஸோட வேல்யூ எடுக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3.8.3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் along the axis of the current carrying circular coil. இப்போ வந்து சர்க்குலர் காயில்னால நமக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்ப்ரெஷனும் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபார் தட் ஜஸ்ட் வி ஹாவ் டு கன்சிடர் அ கரண்ட் கேரிங் circular coil radius capital R and capital I is the steady current flowing through the conductor. Just to see the diagram,
இல்லை உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஒரு சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர். பாருங்கள் டயக்ராமில் CO இது வந்து கேபிட்டல் ஆர். அந்த காயிலோட மிட் பாயிண்ட் வந்து O, சென்டர் பாயிண்ட் O. அந்த பாயிண்ட்லேருந்து ஜெட்டுங்கிற டிஸ்டன்ஸில் Pங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த காயிலில் போகிற கரண்ட் அப்படிங்கிறது இஸ் கேபிட்டல் I, இட் இஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நமக்கு ரைட் சைடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதே வந்து உங்களுக்கு கரண்ட்டு கிளாக் வைஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே லெஃப்ட் சைடு ப்ரொடியூஸ் ஆன மாதிரி டயக்ராம் போடணும். சரியா? சரி, இங்கே நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து Pங்கிற பாயிண்டில் பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிற கரண்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 டயமெட்ரிக்லி ஆப்போசிட் எண்ட்ஸ் C அண்ட் D. இந்த 2 பாயிண்ட்ஸில் இருக்கிற கரண்ட் எலமெண்ட்டை ஜாயின் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ், ஜெட்டுங்கிறது மிட் பாயிண்ட்லேருந்து ஃபீல்டு கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸ், ஆர் அப்படிங்கிறது 2 கரண்ட் எலமெண்ட்டையும் அந்த Pங்கிற பாயிண்டில் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிற டிஸ்டன்ஸ். இப்போ இந்த இடத்த நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிற ஃபார்முலா பைட்-சவர்ட் ஃபார்முலா தான். தட் இஸ் dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl வெக்டார் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து நீங்கள் மேக்னிடியூடு கொண்டு வரும்போது அந்த வெக்டர் நோட்டேஷன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மேக்னிடியூடுக்கு மட்டும் மாற்றினா என்னாகும், dB இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl sin θ பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடுத்து இந்த ஃபார்முலாவில் இருக்கிற தீட்டா அப்படிங்கிறது எதுக்கும் இடையிலன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் I dl வெக்டர் அண்ட் ஆர் கேப். அந்த தீட்டா வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 90ஸ்க்கு ஈக்குவல், 90 டிகிரிக்கு ஈக்குவல்ங்கிறது எப்படி டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் ஆங்கிள் பாருங்கள் எங்கே எடுத்துக்கிறோம், இதோ இந்த இடம். இந்த கரண்ட் எலமெண்ட் பாயிண்ட் Cக்கும் இந்த ஆர் கேப்புக்கும் இடையில, ஆக்சுவலாக இதுக்கு இடையில தான் நம்ம தீட்டாவோட வேல்யூ பார்க்குறோம். இது 90 டிகிரிஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு சர்க்குலர் காயில் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கரண்ட் எலமெண்ட்டு இங்கே தான் இருக்கும். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுற பாயிண்ட்டு இங்கே ஒரு கோன் ஷேப்பில் நீங்கள் இது வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்த எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஆங்கிள் 90 டிகிரிஸ். அதே போல் இந்த சைடும் நமக்கு கிடைக்கிற ஆங்கிள் எவ்வளோனா 90 டிகிரிஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த 2 சைடும் ஆங்கிள் வந்து 90ஆக இருக்கும்போது ஃபார்முலாவில் sin 90 1ன்னு கன்வெர்ட் ஆகும். அடுத்து நமக்கு என்னவாக இருக்கும்னா dB இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஸ்மால் கரண்ட் எலமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டருங்கிறதுனால அதோட டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கும்போது அதுவும் ஏற்கனவே பைட்-சவர்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பெர்பெண்டிகுலர் டு போத் தி கரண்ட் எலமெண்ட் அண்ட் ஆர் கேப். கரண்ட் எலமெண்ட்டுக்கும் ஆர் கேப்புக்கும் பெர்பெண்டிகுலர்னால் அதோட டைரக்ஷன் எங்கே எடுத்துக்கணும் பாருங்கள், இந்த டைரக்ஷனில் எலாங் PRல எடுக்கணும். ஸோ PR அப்படிங்கிறது நமக்கு இந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணும். இது வந்து Cங்கிற கரண்ட் எலமெண்ட்னால கிடைக்கிறது. அதே போல் Dங்கிற கரண்ட் எலமெண்ட்னால கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எலாங் PSல இருக்கும். இந்த இடத்த இது ஆங்கிள் பாருங்கள், அதாவது OPC. உங்களுக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோன்னா 5 இருக்கு இல்லையா, இது 5ங்கும் போது ஜஸ்ட்டு பாருங்களேன், இது வந்து ஒரு கோஆர்டினேட் ஆக்சஸ் மாதிரி 90 டிகிரிஸ் இருக்குது. 90ல் இந்த ஆங்கிள் வந்து 5னா ரிமைனிங் இருக்கிற இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 - 5ஆக இருக்கும். சரியா? அடுத்து அக்கார்டிங் டு பைட்-சவர்ட் கான்செப்ட் படி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது இந்த dBங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம லைன் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பெர்பெண்டிகுலர்னால் மீனிங் என்ன, 90 டிகிரிஸ். அந்த 90 டிகிரிஸில் ஏற்கனவே பாருங்கள் இந்த ஆங்கிள் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த கான்செப்ட் படி 90 - 5 அப்படின்னு இருக்குது. இது வந்து 90 - 5 போது ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், நமக்கு இது -5 இல்லையா, அப்போ டோட்டலாக இந்த 90ல் 5 தானே மைனஸ் பண்ணுறோம், அதுதான் இந்த 5. இப்போ புரியுதா அப்படி ஆங்கிள் எப்படி வந்துச்சுன்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது 5 ஆங்கிளை வந்து மேக் பண்ணி கொடுக்குது. எப்போவுமே ஒரு வெக்டர் வந்து 2 கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கு இடையில் சம்திங் ஆங்கிளில் போகும்போது என்ன பண்ணலாம், we can resolve that vector into its component. இங்கே நான் காம்போனண்ட்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிசால்வ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு ஆங்கிள் வந்து இந்த இடத்து இருக்கிறதுனால இந்த dB அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஆக்சஸ், ஆக்சுவலாக இதுதான் ஹரிசோண்டல் ஆக்சஸ். இந்த ஹரிசோண்டல் ஆக்சஸில் அதனோட காம்போனண்ட்டு dB cos 5 ஆகும்,
இது வந்து அதனோட வெர்டிக்கல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸில் டிபி சைன் ஃபை அப்படிங்கிற டேர்ம்ஸ்லேயும் இந்த டிபி வந்து ரிசால்வ் ஆகும். அதே போல் தான் உங்களுக்கு டவுன் சைட்லேயும் பிஎஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அதனோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டுங்கிறது டிபி காஸ் ஃபை, வெர்டிக்கல் காம்போனண்ட்டு டிபி சைன் ஃபை. இந்த ரெண்டு காம்போனண்ட்டில் ஹரிசாண்டலில் போகிற டிபி காஸ் ஃபை அப்படிங்கிறது ரெண்டு ஆப்போசிட் கரண்ட் எலமெண்ட்னால கிடைக்கிறது. இந்த ரெண்டு எலமெண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஏன்னா இது சர்க்குலர் காயில். ஸோ என்னாகும், இது ரெண்டு காம்போனண்ட்டும் ஜஸ்ட் வந்து கேன்சல் ஆகும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கிற நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இஸ் along தி வெர்டிக்கல் டைரக்ஷன், இட் இஸ் டிபி சைன் ஃபை. இது ரெண்டும் ஆட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆட் பண்ணோன்னா நீங்கள் சிங்கிளாக ஆட் பண்ணி 2 dBன்னு எடுத்துக்கூடாது. ஒரு சிங்கிள் சர்க்குலர் காயில்னால கிடைக்கிறது தான். ஸோ ஜஸ்ட்டு டிபி சைன் ஃபைன்னு கிடைக்கும். அதுதான் அடுத்த ஸ்டெப்ஸில் நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. பாருங்கள், த மேக்னெட்டிக் ஃபீல்டு dB vector due to each current element resolved into two components, dB cos phi along y direction and dB sin phi along z direction. The horizontal components cancel out while the vertical components along contribute to the net magnetic field B vector. சரியா? இப்போது இந்த dB அப்படிங்கிறது தான் ரெண்டு காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணி அது ஒரு டைரக்ஷன் கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டைரக்ஷனில் எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ கடைசி நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் அப்படின்றது இஸ் இன்டெக்ரல் ஆஃப் டிபி வெக்டர். இப்போ டிபி வெக்டரும் நமக்கு எந்த காம்போனண்ட் மட்டும்தான் அப்படின்னா ஒன்லி சைன் காம்போனண்ட் தான். ஸோ கடைசி நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டிபி சைன் ஃபை. பி வெக்டர் இல்லையா? அப்போ இது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா ஜெட் ஆக்சஸ். ஜெட் ஆக்சஸு கொடுக்குற நம்ம யூனிட் வெக்டார் கே கேப். அது இந்த ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ணுறோம், டிபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிபிங்கிறது என்ன, மேலே சொன்ன ஈக்குவேஷனில் μ0I/dl/4πr². ஸோ இந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை இன்டெக்ரலுக்கு வெளியில் கொண்டு வரணும். எது கான்ஸ்டன்ட்டு, μ0I/4π கான்ஸ்டன்ட் இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் dl/r² sin phi இன்டூ r கேப். அடுத்து நாம் கன்சிடர் பண்ணுற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OCP. பாருங்கள், இந்த இடம் சென்டர் ஆஃப் தி காயில், பிங்கிற பாயிண்ட்டு, தென் சி. இதில் ஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பைத்தாகரஸ் ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணும்போது r² இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் r² இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R² ப்ளஸ் Z² கிடைக்கும். ஸோ இதில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் சைன் ஃபை வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸில் எல்லா டேர்ம்ஸும் ஓகே தான். இப்போ சைன் ஃபை தான் என்னென்னு பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரையாங்கிளில் போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் போகும்போது நமக்கு சைன் தீட்டா என்னவா மாறி இருக்கும்னா r/rன்னு இருந்திருக்கும். சரியா? புரியுதா உங்களுக்கு? சைன் phi is equal to r/r. இப்போ இங்கே ஸ்மால் ஆர் மட்டும் இருக்கிறதுனால அந்த ஆர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இங்கே ஃபார்முலா படி பாருங்கள். sin phi is equal to r/r + z² ஹோல் பவர் ஹாஃப். ஏன்னா அந்த ரூட் அப்படிங்கிறது பவர் ஹாஃப்னு எழுதலாம். இந்த sin phiங்கிற டேர்மு மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி மேலே பாருங்கள் μ0I/4π இன்டெக்ரல் ஆஃப் dl/r² இருக்கு இல்லையா? அந்த r²க்கு இப்போ என்ன எழுதிக்கணும்னா இங்கே கொடுத்துருக்குற கேபிட்டல் R² ப்ளஸ் Z²ன்னு எழுதிக்கணும். ப்ளஸ் இப்போ இந்த இடத்த சைன் ஃபைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், r/r² ப்ளஸ் Z² ஹோல் பவர் ஹாஃப்னு எழுதியிருக்கோம்ல. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் டினாமினேட்டரில் நமக்கு ஆட் ஆகும்போது ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறிடுது பாருங்கள். பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I/4π இன்டூ கேபிட்டல் R/r² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 இன்டூ கே கேப். இப்போ மீதி என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் டிஎல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டிஎல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி ஸ்மால் லென்த் ஆஃப் தி சர்க்குலர் காயில். இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் தி சர்க்குலர் காயில்னா இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி காயிலுக்கு ஈக்குவல். இங்கே சர்க்கிள்னு கொடுத்ததுனால சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. ஸோ அந்த 2πrங்கிற டேர்மை நீங்கள் அந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I/2 இன்டூ r² ப்ளஸ் Z² ஹோல் பவர் 3/2 இன்டூ கே கேப். இந்த இடத்த ஏற்கனவே பைட்-சாவர்ட் லா சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தட் ப்ரொடியூசிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி current and also the magnitude of
கரண்ட் எலமெண்ட், நீங்கள் கரண்ட் எலமெண்ட்டோட லென்த் அதிகமாக எடுத்துட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு. இங்கே வந்து சர்க்குலர்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். சப்போஸ் நாம் எடுத்துக்கிற காயிலில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிடைக்கும்னா ஜஸ்ட் நியூமரேட்டரில் கேபிட்டல் n வந்து இன்ட்டு பண்ணால் போதும். ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 n I/2 இன்ட்டு r² + z² ஹோல் பவர் 3/2 இன்ட்டு k கேப். ஸோ இந்த ஃபார்முலா 3.37 அப்படிங்கிறது தான் ஒரு கரண்ட்டு போகிற சர்க்குலர் காயிலோட மிட் பாயிண்ட்லேருந்து அதனோட ஆக்சஸில் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ இதே வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி சென்டர் ஆஃப் தி காயில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு Z அப்படிங்கிற டிஸ்டன்ஸு இந்த இடத்து தேவையில்லை. ஸோ Z அப்படிங்கிறது மட்டும் ஈக்குவல் டு 0க்கு கொடுத்துட்டோன்னா நம்ம ஈக்குவேஷன் என்னவா மாறி இருந்திருக்கும், μ0 n I/2 இன்ட்டு r² ஹோல் பவர் 3/2. இதில் அந்த ஹோல் பவர் 3/2ல் இருக்கிற ஒரு 2வும் r² கேன்சல் ஆகிட்டா கீழே என்ன இருக்குன்னா r³ இருக்கும். அந்த r³ மேலே இருக்கிற r² இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டிவைடில் ஒரு r மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஈக்குவேஷன் சென்டர் ஆஃப் தி காயில்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 n I/2r இன்ட்டு r கேப்புங்கிறது யூனிட் வெக்டார் டைரக்ஷன். சரியா? இப்போ இதெல்லாம் எந்த கேஸில் எந்த கண்டிஷனில் கிடைச்சிருக்கு அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனில். ஸோ இதுதான் சர்க்குலர் காயில்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். μ0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு ப்ரப்போர்ஷனல், கரண்ட்டுக்கு ப்ரப்போர்ஷனல். ரேடியஸ் அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரே காயில் எடுத்து பார்க்கும்போது r அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கும் அதில் போகிற கரண்ட்டுக்கும் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இது சர்க்குலர் காயில்னால் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கும் சர்க்குலருக்கு இருக்கிற ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் சம். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ சென்டர் ஆஃப் லூப் ஷோன் இன் ஃபிகர்? ஸோ கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்கள். இந்த ஃபிகரில் ஜஸ்ட்டு ஒரு சர்க்குலர் லூப் கொடுத்தாச்சு. அந்த லூப் வழியாக பேட்டரியிலேருந்து கரண்ட்டோட டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்குலர் லூப்பில் அவங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்குன்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும்? சப்போஸ் பாருங்கள், கரண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் இந்த மாதிரி டைரக்ஷனில் போகுதுன்னா நம்மளோட ரைட் ஹேண்டு அது வந்து கரண்ட்டு போகிற டைரக்ஷன்லேயே ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணணும். அப்போ உங்களுக்கு தம்பு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். மற்ற ஃபிங்கர்ஸோட அந்த கர்லிங்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷன்ஸில் வரும் இல்லையா. இப்படி வரும்போது மேலே இந்த கண்டக்டருக்கும் மேலே இருக்கிறது ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் ஆஃப் தி பேஜ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து டாட் சிம்பிள் கிடைக்கும். கீழே என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ த பேஜ் அப்படின்னு கிடைக்கும். ஆர் பேப்பர் ஆர் பிளேன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ கீழே வந்து லைன்ஸ் உள்ளே போயிட்டு மேலே லைன்ஸ் வெளியே வர மாதிரி இருக்கும். சரியா? அதே கான்செப்டை நீங்கள் இந்த இடத்த அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, கரண்ட்டு வந்து போகும் பொழுது மேலே ஏற கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வழியாக கரண்ட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள். இது வந்து கரண்ட்டு போகிற டைரக்ஷன், கீழே வந்து க்ராஸ், மேலே என்ன ஆகும்னா எனக்கு டாட்டு, அதாவது அந்த கண்டக்டருக்கும் கீழே லைன்ஸ் உள்ளே போயிட்டு மேலே வெளியில் வர மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே வரும்போது கீழே லைன்ஸ் உள்ளே போயிட்டு மேலே வந்து வெளியில் வர மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் கிடைக்கும். மிட் பாயிண்டில் லைன்ஸ் வந்து அவுட் ஆஃப் தி பேஜ் இன்டூ த பேஜ் ரெண்டுமே ஒரே சமயத்தில் கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு டைரக்ஷன்ஸும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு சென்டர் ஆஃப் தி லூப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாகும்னா ஈக்குவல் டு 0 ஆகிடும். சரியா? அதுதான் அதை கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸ். சொல்யூஷன் பாருங்கள். The magnetic field due to current in the upper semicircle and lower semicircle of the circular coil are equal in magnitude but opposite in direction. Hence the net magnetic field at the center of the loop, that is at the point PO, is equal to 0. அடுத்து தமிழ்வழி மாணவர்களுக்கு பயட் சாவர்ட் விதி. பயட் மற்றும் சாவர்ட் இவங்க ரெண்டு பேரும் மின்னோட்டம் பாயும் கடத்திக்கு அருகில் உள்ள ஒரு புள்ளியில் உருவாகும் காந்தப்புலம் எவற்றை சார்ந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க. அதாவது இவங்களோட கான்செப்டுக்காக நம்ம எடுத்துக்கிற இந்த டயக்ராம் 3.30 கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிற ஒரு கடத்தி, அதில் பாயும் மின்னோட்டமாய் கடத்தியின் ஒரு சிறு பகுதி மின்னோட்ட கூறு dl வெக்டார்
மின்னோட்ட கூறிற்கும் எடுத்துக்கொண்ட புள்ளிக்கும் இடையே உள்ள கோணம் தீட்டா, நம்ம எடுத்துக்கொண்ட திசையில் இருக்கும் அலகு வெக்டர் ஆர் கேப். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் எடுத்துகிட்டு இதில் மின்னோட்டம் போகிற அந்த சிறு பகுதியினால் ஏற்படும் காந்தப்புலம் டிபி ஆனது எவற்றை சார்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலில் மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர்த்தகவல் இருக்கும். இரண்டாவது, அக்காந்தப்புலமானது நீலக்கூறின் எண்மதிப்பிற்கு நேர்த்தகவல் இருக்கும். மூன்றாவது, டிஎல் வெக்டர் மற்றும் ஆர் கேப்புக்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்கும். இறுதியாக எடுத்துக்கொண்ட அந்த புள்ளியானது மின்னோட்ட கூறிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவல் இருக்கும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் ஒரே சமன்பாட்டில் கொடுக்கும்போது டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா. நேர்த்தகவு அப்படிங்கிற சிம்பிள் எடுத்துட்டா நமக்கு கிடைக்கிற லெட்டர் கே. ஸோ ஈக்குவேஷன் டிபி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ சைன் தீட்டா. இதில் கே அப்படிங்கிறது μ0/4πக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வெக்டர் குறியீட்டுப்படி நம்ம சமன்பாட்டை எழுதும்போது டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் வெக்டர் கிராஸ் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதில் அந்த உருவான காந்தப்புலம் டிபி ஆனது அந்த மின்னோட்டம் கூறிற்கும் நம்ம எடுத்துக்கொண்ட அந்த புள்ளிக்கு இடையே உள்ள அலகு வெக்டர் ஆர் கேப்புக்கும் செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இங்கே கூட கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாயிண்ட் பி, அந்த இடத்த கிராஸ் கொடுத்துருக்காங்கன்னா மீனிங் என்னென்னா அந்த இடத்துலேருந்து உள்நோக்கி காந்தப்புலம் செயல்படும். சரியா? உள்நோக்கினா அர்த்தம் என்ன? அந்த டிஎலோட டைரக்ஷனுக்கும் ஆர் கேப்போட டைரக்ஷனுக்கும் செங்குத்தாக தான் காந்தப்புலம் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. இது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த டிபிங்கிறது ஒரு சிறு மின்னோட்ட குறினால் ஏற்படும் காந்தப்புலம். மொத்த கடத்திக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவேஷனை இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு என்னாகும், 3.35 கிடைக்கிற மாதிரி ஒரு இறுதி வடிவம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்த அந்த ஈக்குவேஷனுக்கு 2 சிறப்பு நேர்வுகள் சொல்லலாம். அதாவது நம்ம எடுத்துக்கிற ஒரு புள்ளி கடத்தியின் மேல் இருந்தால் காந்தப்புலம் என்ன, கடத்திக்கு செங்குத்தாக இருந்தால் என்ன, கடத்தியின் மீதே இருந்தால் தீட்டா 0, அப்போ நமக்கு காந்தப்புலம் சுழியாகும். கடத்திக்கு செங்குத்தாக இருந்தால் தீட்டா 90 டிகிரி, காந்தப்புலம் பெரும மதிப்பை பெறும். சமன்பாட்டின்படி டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர்ட் இன்டூ என் கேப். அடுத்து இந்த 2 அதாவது புலங்களுக்கும் 2 புலங்கள்னால் கூலும் விதியிலிருந்து எடுத்துக்கொண்ட மின்புலம், பைட்சார்ட் விதியிலிருந்து எடுத்துக்கொண்ட காந்தப்புலம், இது 2க்கும் என்ன ஒற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 புலங்களும் எதிர்த்தகவு இருமடி விதிக்கு கட்டுப்படும். இப்போ கூலும் விதி அப்படின்னு சொன்னால் எஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி பைட்சார்ட் விதின்னு சொல்லும்போது பி இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி பை ஆர் ஸ்கொயர் வரதுனால இவ்விரண்டும் நீண்ட நெடுக்கமுடைய புலங்களாகும். அதாவது டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த 2 புலங்களும் இருக்கும். ரெண்டாவது, மேற்பொருந்துதல் தத்துவத்தின்படி இவை இரண்டும் அவற்றுடைய மூலங்களுக்கு நேர்த்தகவல் இருக்கும். இப்போ மூலங்கள் சொல்லும்போது மின்புலத்தின் மூலம் மின்னூட்டம், காந்தப்புலத்தின் மூலம் மின்னோட்ட கூறு, அவற்றுக்கு நேர்த்தகவல் இருக்கும். அடுத்ததாக இந்த 2 புலங்களுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள். முதல் வேறுபாடு ஸ்கேலர் மூலத்தினால் உருவாக்கப்படுகிறது. அதாவது மின்புலம் அப்படிங்கிறது சார்ஜ் Qனால கிடைக்குது. ஆனால் காந்தப்புலம் அப்படிங்கிறது வெக்டர் மூலத்தினால் உருவாக்கப்படும். ஏன்னா I × dl வெக்டர், மின்னோட்ட கூறு அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அளவு. அடுத்து 2வது வேறுபாடு, மூலத்தையும் மின்புலத்தை கணக்கிடும் புள்ளியையும் இணைக்கும் நிலை வெக்டரின் வழியே மின்புலத்தின் திசை இருக்கும். 2 சார்ஜையும் ஜாயின் பண்ணுற லைன் வழியாக தான் மின்புலத்தோட திசை இருக்கும். இது கூலும் விதி. ஆனால் இங்கே வந்து பைட்சார்ட்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்துக்கிற அந்த காந்தப்புலத்தின் திசையானது மின்னோட்ட கூறு மற்றும் அதை இணைக்கும் கோடு இவற்றிற்கு செங்குத்தான திசையில் இருக்கும். இது 2வது வேறுபாடு. 3வதாக சொல்லணும்னா கூலும் விதியானது எந்த கோணத்தையும் சார்ந்தது அல்ல. ஆனால் பைட்சார்ட் விதியானது கோணத்தை சார்ந்தது. அடுத்தது, மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். நம்ம எடுத்துக்கிற ஒரு நீண்ட நேர்கடத்தி y'. ஸோ அதில் எடுத்துக்கிற ஒரு சிறு மின்னோட்ட கூறு dl. இந்த dlனால் Pங்கிற பாயிண்டில் காந்தப்புலம் கண்டுபிடிக்க தொலைவுகள் A மற்றும் B ஆனது சமமாக இல்லாததுனால தான் AC அப்படிங்கிற ஒரு குத்துக்கோடு நம்ம வரைஞ்சி அந்த ACயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ACங்கிற குத்துக்கோடு வந்து இங்கே ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த ஏசியை வந்து இங்கே ட்ரா பண்ணுறதுனால ஒரு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்னோட கோணம் தீட்டானும் இந்த சைடு எடுத்துக்கிற கோணம் வந்து D5னும் கிடைக்கும். இந்த 2 கோணத்துக்கும் ஏசி வந்து பொதுவாக இருக்கிறதுனால அந்த ஏசியை கண்டுபிடிச்சி அதனோட மதிப்பை பைட்சார்ட் ஃபார்முலாவில் பிரதியிடணும். அப்படி பிரதியிடும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள், dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு
மியூ நாட் பை 4 பை ஐ டி ஃபை பை ஆர் இன்ட்டு என் கேப். இதில் மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா OPA இந்த செங்கோண முக்கோணத்தில் cos phi கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து R மதிப்புக்கு பிரதியிடும்போது நமக்கு அடுத்ததாக கிடைக்கிற சமன்பாட்டின் வடிவம் dB vector is equal to mu naught I by 4 pi A into cos phi into d phi n capனு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதாவது ஒரு சிறு மின்னோட்ட பகுதி ஏபினால் இந்த காந்தப்புலம் கிடைக்குதுன்னா மொத்த கடத்திக்கும் நமக்கு என்னவாக இருக்கும் ஈக்குவேஷன் வந்து இன்டெக்ரல் பண்ணணும். அப்படி இன்டெக்ரல் பண்ணும்போது அந்த தொகைக்காணலுக்கு லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லிமிட் அப்படிங்கும்போது கடத்தியின் மையப்பகுதிக்கு கீழே மைனஸும் மேலே வந்து ப்ளஸ்ஸும் எடுத்து லிமிட்டு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும் பொழுது சமன்பாடு பாருங்கள், கடைசியாக B vector is equal to mu naught I by 2 pi A into n capனு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம். நேர்கடத்தினால் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தது மாதிரியே வட்டச்சுருள்னால் என்னென்னு பார்க்கணும். வட்டச்சுருளின் ஆரம் வந்து R, அதில் போகிற கரண்ட் I. ஸோ இதில் அந்த வட்டச்சுருளின் விட்டங்களின் எதிரெதிர் பகுதி C மற்றும் D. இந்த மின்னோட்டக்கூறு ரெண்டையும் Pங்கிற பாயிண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே காந்தப்புலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த காந்தப்புலத்தின் திசையானது மின்னோட்டக்கூறு மற்றும் அலகு வெக்டருக்கு செங்குத்தாக, அதாவது மேலே பார்க்கும் பொழுது PR திசையிலும் கீழே எடுத்துக்கும் போது PSங்கிற திசையிலும் இருக்கும். இது வந்து வெக்டருங்கிறதுனால டிபியை வந்து எப்படி பிரிக்கிறோன்னா, அதாவது வெக்டர் ரெசல்யூஷன் கொண்டு வரோம், கார்ட்டீசியன் அந்த கோஆர்டினேட்ஸ் வழியாக ரிசால்வ் பண்ணி கொண்டு வரும். அப்படி நம்ம பிரிக்கும் பொழுது எனக்கு வந்து ஹரிசோண்டல் காம்போனண்ட்டு கிடைத்தல கூறு அப்படிங்கிறது டிபி காஸ் ஃபைனும் செங்குத்து கூறுங்கிறது டிபி சைன் ஃபைனும் கிடைக்கும். அந்த டிபி காஸ் ஃபை எண் மதிப்புகள் வந்து சமமாக இருக்கும். ஏன்னா வட்டச்சுருள் அப்படிங்கிறதுனால Z அப்படிங்கிற தொலைவு வந்து ரெண்டு பக்கத்துலேருந்து ஈக்குவலாக இருக்கும் பொழுது டிபி காஸ் ஃபையோட எண் மதிப்பு சமம், ஆனால் திசை வந்து எதிரெதிர். ஸோ இந்த ரெண்டு கூறுகளும் சமன் செய்யப்பட்டு இறுதியாக செங்குத்து கூறில் இருக்கும் டிபி சைன் ஃபைனால் மட்டும்தான் நமக்கு மொத்த காந்தப்புலமும் கிடைக்கும். ஸோ அப்படி மொத்த காந்தப்புலம் கிடைக்கும்போது நமக்கு சமன்பாடு B vector is equal to integral of dB sin phi into K vector for K cap. ஸோ இந்த இடத்த இன்டெக்ரலுக்கு வெளியே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை வெளியே எடுக்கணும். சைன் ஃபைக்கு அகைன் மறுபடியும் ட்ரையாங்கிள் COP இதில் வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே நீங்கள் பிரதியிடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது, ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன சொன்னமோ அதுவே தான் தமிழ் மீடியமும் பெருசாக டெரிவேஷனுங்கிறதுனால எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ நம்ம கடைசியாக கிடைக்கிற அந்த சமன்பாட்டின் வடிவம் B vector is equal to mu naught n I by 2R into K cap. இது அச்சின் வழியாக, அதாவது மையத்தில் கிடைக்கிற ரிசல்ட்டு. இதே அச்சிலிருந்து Z டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து 3.37 எடுத்துக்கணும். ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு 3.13 கொடுத்துருக்கிற அந்த வளையத்தில் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலம் கேட்குறாங்க. மேல் பகுதியில் பாருங்கள், கரண்ட்டு போகிறதுனால எனக்கு கிடைக்கிற காந்தப்புலம், அதாவது அந்த மேல் பகுதியில் அந்த பாயிண்ட்டுக்கும் கீழே எப்படி இருக்குன்னா உள்நோக்கிய ஒரு காந்தப்புலத்தின் திசை, அதுக்கு மேலே வந்து வெளிநோக்கிய திசை. அதே போல் அந்த கொடுத்துருக்கிற வட்டத்துக்கும் கீழே கரண்ட்டு போகிறதுனால அதுக்கும் கீழே இருக்கிற பாயிண்டில் உள்நோக்கியும் வட்டத்துக்கு உள்ள வெளிநோக்கியும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த உள்பகுதியில் பார்க்கும்போது காந்தப்புலத்தின் திசைகள் சம எண் மதிப்பு, ஆனால் எதிரெதிர் திசை. அப்போ ரெண்டுமே சமன் செய்து மையத்தில் காந்தப்புலமானது சுழியாக கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இது வரைக்கும் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டுமே டெரிவேஷன்ஸ் கொஷினாக இருக்கிறதுனால பைட் சார்ட்டோட சேர்த்து 3 கொஸ்டின்ஸும் டெரிவேஷன்ஸ் தான். நான் சொல்கிற டெரிவேஷன்ஸை நீங்கள் நோட்டில் டெரைவ் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புரியல அப்படின்னா ஜஸ்ட்டு யூ கால் அஸ், வி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ.